पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத கிரகநிலை. வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னதாக 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர். மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்லும்போது வைகாசி மாதம் பிறக்குதுங்க. இதனால் வைகாசி மாதம் ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படுது. அதிக சுப முகூர்த்தம் அடங்கிய மாதமாகவும் மே 23ஆம் தேதி புதனும் சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய ராஜயோகத்தையும் உருவாக்குதுங்க. வைகாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மகர ராசி பற்றி நாம் பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களே, எப்பொழுதுமே உங்கள் ராசிக்கு சித்திரை மாதம் கடந்த பிற்பாடு அடுத்தடுத்து வருகின்ற மாதங்களில் விசேஷமான வளர்ச்சிகளை அடைய போகிறீங்க. குறிப்பாக எதிர்பாராத சுபிட்ச உயர்வு மேன்மைகளை, திடீர் அதிர்ஷ்டங்களை வைகாசி மாதத்தில் தான் அனுபவித்து பார்ப்பீங்க. இந்த மாதம் கிரகநிலைகளை பொறுத்தவரை யோகாதிபதி சுக்கிரன் 2.5 வாரங்கள் வரை சாதகமான மேன்மைகளை தரும்படி சுழல்கிறார். குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் கிரகம் 3 வாரங்கள் கடந்து 8ஆம் இடத்திற்கு வரப்போகுது. இதனால் எதிர்பாராத பொருளாதார சுபிட்ச உயர்வு உண்டுங்க. மாதம் தொடங்கியதிலிருந்து 6 தினங்கள் கடந்த பிற்பாடு செவ்வாய் கிரகத்தினால் மகிழ்ச்சி மாற்றம் ஏற்பட போகுது. தனஸ்தானத்தில் ராகு கிரகம் வலம் வர்றதுனால நிதானமான கருத்து பரிமாற்றம், பேச்சுவார்த்தை வைத்து கொள்ள வேணும். அவசரமாக வாக்குறுதி கூடவே கூடாது. தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால, அங்கே ராகு கிரகம் அமர்ந்திருக்கிறதுனால கண் திருஷ்டி, போட்டி பொறாமை அதிகரிக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப கஷ்டங்கள் விலகும், வருமானம் பெருகும், புதிய ஆதாயங்கள் கைக்கு வரும், அனாவசிய விரயங்கள் ஏற்படாது, திடீர் உபரி கமிஷன் லாப வரவுகளும் ஏற்படும். ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையுடனான கருத்து போராட்டங்களும் முடிவுக்கு வரப்போகுது. தொழில் கடன், வங்கி கடன் மற்றும் வட்டி சம்பந்தமான பிரச்சனைகள், மற்ற பிற பண சமாச்சார விஷயங்கள், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டிருக்கின்ற தாமதங்கள் முடிவுக்கு வரும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் சந்தித்து வரும் ஒரு கடுமையாக இருக்கிறதெல்லாம் இனிமேல் நிவர்த்தி உண்டாக. சுபகாரிய திருமண ஏற்பாடுகளுக்கு தடை ஏற்படாது. இந்த மாதம் 3, 4, 7, 13, 16, 22, 25, 27 ஆகிய தினங்கள் எதிர்பாராத வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பொன்பொருள் சேர்க்கையையும் புதிய சொத்து வகை நன்மைகளையும் தர அயலூர் அயல்தேச தொழில் நிர்வாக வியாபார விஷயங்களுக்கு இடையூறு முளைத்து விடாத மாதம். இறுதி 5 தினங்கள் பொன்பொருள் சேர்க்கை ஏற்பட்டு அனைத்து உயர்வுகளையும் காத்திருக்கின்ற மாதந்தாங்க. அடுத்தது பெண்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாதம் முழுவதும் அதிர்ஷ்டலட்சுமி கடாட்சம் மேன்மைகள் உண்டு. மாணவ மாணவிகள் அயலூர் அயல்தேச கல்வி சார்பான முயற்சிகளில் அனுகூலம் காத்திருக்குது. விவசாயிகள் சொத்து நிலப்புலன்கள் சார்பாக
எந்த ஒரு பெரிய பின்னடைவையும் சந்திக்க மாட்டீங்க. உத்தியோகஸ்தர்கள் சில மாதங்களாகவே போராடி வருகின்ற விஷயங்கள் நல்ல விதமாக முடிவுக்கு வரப்போகுது. தொழிலதிபர்கள் இந்த மாதம் அல்லல் இல்லாமல் அடுத்து வருகின்ற 6.5 மாதங்களுக்கு சிறப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க. கலைஞர்கள் புதிய தயாரிப்பு பட்ஜெட் சார்பான முயற்சிகளில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு புகழ் பெறுவீங்க. அரசியல்வாதிகள் முதல் வாரம் முடிஞ்ச பிற்பாடு சக கட்சி ரீதியாக உயர் பதவி கிடைத்துவிடும். அனுகூலமான நட்சத்திரங்கள் சதயம், ரேவதி, அஸ்வினி, ரோஹிணி, மிருகசீரிடம், புனர்பூசம், ஆயில்யம், மகம், உத்தரம், சுவாதி, விசாகம், மூலம். பணவரவும் அதிர்ஷ்டமான நாட்களும் மே மாதம் 15, 17, 19, 21, 22, 25, 27, 29, 31. ஜூன் மாதம் 1, 2, 4, 5, 7, 10, 12, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் பிரதி திங்கள் தோறும் ஸ்ரீ சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வித்து வழிபட்ட பின்னாடி ஸ்ரீ நவகிரக செவ்வாய் வழிபாடு செய்யலாம்.